ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எப்படின்னா அந்த கோர் டெக்னாலஜியை சுட்டுட்டு வந்துடுறான்னு சொல்லி அஜுக்கு இவன் ஐடியா கொடுத்துட்ருக்கா. கரெக்டாக நம்ம ஃபெங்பிங் உள்ளே வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லியிருப்பா. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அஜுக்கிட்ட நீ எதுவும் திருட வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அஜு கொஞ்சம் கூட ஹீரோவை மதிக்காமல் அவன் பாட்டு எழுந்து உள்ளே போக, ஏண்டா என்கிட்ட சம்பளம் வாங்குறேன், ஆனால் நான் எந்த வேலையும் சொன்னால் நீ செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்க. இப்போ ஃபெங்பிங் கிட்ட வந்து என்னை தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத, இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல, ஹீரோயினுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, எங்கள் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், எல்லாமே இந்த லீவால் வர்றது தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, எங்கே அவள் சூப்பர் பவர் ஹீரோவை வந்து என்ன ஹர்ட் பண்ணிவிடுமேனுட்டு நான் உங்களை விட்டு தள்ளி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு ஹீரோ இல்லை நீ என்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ என்னை விட்டு தள்ளி போனீன்னா அதுதான் எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும், என்னை விட்டு நீ எப்பயுமே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் லவ் யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் சேர்மன் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. சடனாக யூன் வந்து அந்த ப்ராஜெக்டை வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது டேஞ்சன் சைன் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் தானே, இந்த டைமும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா கடைசி வரையும் டேஞ்சனுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காமலே போயிடுமே அப்படின்னு சொல்லும்போது சேர்மன் இப்போ சொல்கிறாரு, என்னை என்ன பண்ண சொல்கிற, யூனை இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் போகணும் என்ன சொல்ல சொல்கிறியா, அது என்னால் முடியுமா அப்படி நான் சொன்னால் கூட டேஞ்சன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எது நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுடுறாரு. இந்த பக்கம் ஆஃபீஸில் யூனை காட்டுறாங்க. அவன் காலை அப்படி ஆனதுலேருந்தே அவன் ரொம்ப ப்ரெஷராகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஹீரோ அவனை பார்க்க உள்ளே வந்த உடனே, அண்ணா உன்னோட பிளானில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாதா, நம்ம ஏன் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரி ப்ராஜெக்டை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும், உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா அப்படின்னு ஹீரோ சொல்லுவேன், எதுவுமே தெரியாமல் என்னை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்தா வேணா நான் கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்ற மாதிரிலாம் பேசி பார்க்குறான். ஆனால் எதுக்குமே யூன் ஒத்துப்பட மாட்டான். இவன் அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். டேபிள் மேலே இருக்க பெண்ணு சடனாக கீழே விழுந்துட அதை கூட எடுக்க முடியாமல் யூன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். இந்த சின்ன விஷயத்த கூட நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லி இன்னும் ரொம்ப கோவப்பட்டு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறான். இப்போ கரெக்டாக லியூக்கு கால் பண்ணி அவனோட ரூமுக்கு வந்து மீட் பண்ண சொல்கிறான். எதுக்குன்னு பார்த்தா, நீ உண்மையாக தான் சொன்னியா, ஃபெங்பிங்க்கு உண்மையாகவே பவர் இருக்கா, அதை வச்சு தான் ஹீரோவை அவள் காப்பாற்றினாலா சொல்லு அப்படின்னும் போது, உண்மையாக தான் சொல்கிறேன், என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் கண்ணால் நீ பார்த்ததை நான் நம்ப மாட்டேன், எனக்கு அதை ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, ஃபெங்பிங்கை ஒரு ஹோட்டலுக்கு வர வைக்கிறா. நான் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டது உனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கா ஃபெங்பிங்னு கேட்க, இல்லை இல்லையோ உனக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதுக்காக நீ என்ன வேணால் செய்வேன்னு எனக்கு தெரியும், எனக்கு இதில் ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லவும், சரி எதுக்காக நீங்கள் வர சொன்ன என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உன்னோட சூப்பர் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தானே இந்த ஆரி ப்ராஜெக்ட்னு சொல்லி லியூ கேட்க, ஹீரோயின் அதை டக்குன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்காமல் என்ன லூசு மாதிரி பேசுகிற, இந்த காலத்தில் சூப்பர் பவர்லாம் எதனா ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபெங்பிங் போய் சொல்லாத, நீ டேஞ்சனை குணப்படுத்தினது எனக்கு தெரியும், நீ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நான் அங்கே தான் இருந்தேன், என் 2 கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது, இவளுக்கு எப்படிடா தெரிஞ்சுது அப்படின்னுட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே நீ க்யூர் பண்ணணும் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ எழுந்து போய் பின்னாடி இருக்க டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து யூன் வரான். இவரை பார்த்த உடனே ஃபெங்பிங்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. உனக்கு இவரை தெரியாமல் இருக்காது, டேஞ்சனை தெரியும் போது அவங்க அண்ணனை தெரியாமல் இருக்குமா என்ன, இவரை தான் நீ க்யூர் பண்ணணும், இது என்னோட விருப்பம் மட்டும் கிடையாது, டேங்கோட ஃபேமிலியோட விருப்பம், அதே மாதிரி டேஞ்சனோட விருப்பமும் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை லியூ நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவும், ஏன் முடியாது, டேஞ்சனுக்குனா பண்ணுவேன், அவங்க அண்ணனுக்காக நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரியே பேச, இவ டக்குன்ட்டு யூனை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க, அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்பவும் கஷ்டம், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து அவள் எழுந்து போயிட, இவ வந்து இன்னும் ஏற்றி விட்டுட்ருக்கா, பார்த்தீங்களா அவளால் உங்களுக்கு பண்ண முடியாதுன்றதை எப்படி சொல்லிட்டு போகிறா மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹோட்டலில் ஃபெங்பிங்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஃபேங் கிட்ட சொல்ல, ஃபேங் செம்மையாக கொதிச்சு எழுந்துடுறான். நீ எப்போ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போதுலேருந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஒரு வாட்டி உன்னை அந்த மாதிரி பண்ண விட்டதே பெரிய விஷயம், அப்போவே உன் உயிர் போய் உயிர் வந்திருக்கு, அது நீ லவ் பண்ணன்றதுனால அவனுக்காக பண்ணன்றதுனால நான் விட்டேன், இப்போ என்ன அவங்க அண்ணனுக்காக வேற யாருக்காகலாம் பண்ணணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி ஹீரோ சொல்லியிருப்பான்ல என்னால் தான் எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஆச்சு, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு, இப்போ அதை நினச்சி தான் ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வேளை அவங்க அண்ணனை குணப்படுத்தி கொடுத்துட்டோன்னா ஹீரோ ஃபீல் பண்ண மாட்டாள் அப்படின்னு இவன் சொல்லவும் இவன் இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுறான். இந்த லீவ் வேண்டுமே தான் ஏதோ பிளான் பண்ணுறா, அவள் தான் இன்றைக்கி சொல்கிறாள் ட்ரீட்மெண்ட் பண்ணதை பார்த்தேன்னு, அப்போ உனக்கு ஏற்பட்ட நிலைமையை அவள் பார்த்துருப்பாள், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் உன் உயிருக்கே ஆபத்து வரும் தெரிஞ்சு அவள் பண்ண சொல்கிறான்னா அவள் உன்னை டேஞ்சரில் தள்ளுறதுக்காக தான் பிளான் பண்ணிகிட்ருக்கா, உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ
எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, பின்ன நீ அங்கே அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்க, அப்போ இன்னும் அவளுக்கு உன் மேலே கோவம் வந்திருக்கும், கண்டிப்பாக உன்னை எதனா பண்ணிடுவான்னு சொல்லி இவன் புலம்பி தள்ளிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இவளோட உயிருக்கு ஆபத்து வருன்றது மட்டும் கிடையாது. ஆல்ரெடி ஹீரோக்காக பண்ணும்போதே அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க, ஏதோ ஃப்ளூக்கில் தான் ஹீரோவே தப்பிச்சிருப்பான், அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஃபுல்லாக தான் ரெடி ஆகிருந்திருக்காதுல. ஸோ அதை வச்சு இவனுக்கு ட்ரை பண்ண போயிட்டு இன்னும் அவரோட கண்டிஷன் வேர்ஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அது நினச்சிட்டு தான் இவ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பா. இங்கே ஹோட்டலில் ஃபேங்கு கியூட்டானுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவள் பிக் பண்ணாமல் அவனோட ரூம் கதவே லாக்கையே உடச்சிட்டு வந்து அவனோட சீட்டில் ஆயா உட்காந்துட்டு இருக்க. இவன் உள்ளே வந்து பார்த்து ஷாக் ஆகிடுவான், யாரா இது லாக்கை ஓப்பன் பண்ணது, எப்படி நீ உள்ளே வந்து சாவி இல்லாமன்னு கேட்க, ஏன் இந்த உலகத்தில் பூட்டு திறக்கிறதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, என்ன எதுக்காக சும்மா கால் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்க, அவன் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான்ல இவளுக்கு காசு கொடுத்ததுனால, ஸோ இவள் வேலை பார்த்தே அதை தீக்கணுன்றது தானே, அதை வந்து அவன் 4 துண்டாக கிழிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க, எதனால் அப்படின்னு கேட்க, நீ ஃபெங்பிங்க்கு நிறைய பண்ணியிருக்க அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஃபெங்பிங்க்கு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எதுக்கு சடனாக இந்த அக்ரிமெண்ட்டை கிழிக்கிறேன்னு கேட்க, ஏன்னா நீ எப்பயுமே என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு கியூட்டானும் அப்படியே யோசிச்சுட்டு, அப்போது 2 பேருக்குமே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபேங்கோ ஏதோ ஆசையாக எதிர்பார்க்க கடைசியில் என்ன பண்ணுறா, ஐடி கார்டை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டு, அப்போ இதுக்கப்புறம் நான் இங்கே வேலை பார்க்க வேணால, நான் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும், ஃபேங்கோ அப்படியே அவளை திரும்பி பார்த்துட்ருக்கான். பட் ஆனால் இவ கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அப்படியே வெளியில் நடந்து போயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே யூனை பார்க்கறதுக்காக வரா. ஆனால் யூன் அங்கே இல்லை. அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு கேட்கவும் அவர் ஃபுல் டே இன்றைக்கி வரவே இல்லைங்கன்னு சொன்னதும் இவள் லீவுக்கு நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்கா. ஆனால் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இப்போ கடைசியாக நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி அண்ணனை காணோன்னு சொல்லுவோம். அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனான். ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். இவன் போயிட்டு அண்ணன் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க, ஹரி ப்ராஜெக்ட்டு எதுக்காக பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க, இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, எதுக்காகன்னு நான் சொல்லட்டுமா, ஃபெங்பிங்கோட சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்ணதானே அப்படின்னு சொல்லவும் இவன் ஷாக் ஆகிட்டு, அண்ணன் உனக்கு எப்படி தெரியும், சத்தம் போட்டு பேசாத, யாருக்குன்னா தெரிஞ்சால் அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும்னே, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா, அந்த ப்ராஜெக்ட் அவளுக்கு கண்டிப்பாக தேவைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ தான் அவன் சொல்கிறான், சரி அவளுக்கு தேவையானதை நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் சூப்பர் பவர் வச்சு என்னோடய காலை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் கேட்டோடனே ஷாக் ஆகிடுறான், எப்படின்னா அது முடியும், அவளோட பவர் வச்சு அழிக்க தான் முடியுமே தவிர காலெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், இல்லை உனக்கு அடிபட்டிருந்ததில் ஃபெங்பிங் தான் வந்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா, டாக்டர்ஸ் யாராலையும் பண்ண முடியாது, அவள் பண்ணினா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஃபெங்பிங்கை சுத்தமாக மறந்துட்டேன், அப்போ கூட அவள் தான் எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணான்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதான் உண்மை, லியோ அவள் கண்ணால் பார்த்து தான் என்கிட்ட சொன்னான், உன்னை சரி பண்ண முடியும்னா அப்போ என்னோட காலையும் சரி பண்ண முடியும் தானே, எனக்காக நீ ஃபெங்பிங் கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியல, அப்படி நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். ஹீரோயின் கிட்ட பேசினதுல இந்த ட்ரீட்மெண்ட்டை மறுபடியும் பண்ணால் ஹீரோனோட உயிருக்கே ஆபத்து வரும்ன்றது ஹீரோக்கு தெரிய வந்த உடனே, இல்லை இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான் இவனே. அதுக்கு பதிலாக கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்காக நான் வேறு எதனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலில் ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம கியூட்டான் அங்கே வரா. ஆமாம் நீ தான் வந்து சடனாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டியே, எப்படிம்மா இங்கே வர அப்படின்னா, வேலையை தான் ரிசைன் பண்ணேன், ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கான கார்டு இன்னும் நான் வச்சிட்ருக்கேன், அதனால தான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி ஃபெங்பிங் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லை இது நான் யார்கிட்டையும் சொல்லலை, நீ ஃபேங்கிட்ட கூட சொல்லாத, இந்த மாதிரி டேஞ்சனுக்காக அவங்க அண்ணனுக்காக நான் மறுபடியும் அந்த ஆரி ப்ராஜெக்டை ட்ரை பண்ணலான் இருக்கேன்னு சொன்ன உடனே, இது ஃபேங்க்கு தெரிஞ்சால் அவன் கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவான், நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதுதான் சொல்லுவேன், கண்டிப்பாக அது நீ பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்காக நீ பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி கொஞ்சம் யோசி, சரி ஓகே எனக்கு நூடுல்ஸ் அங்கே ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் அப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ அவங்க அண்ணனுக்காக அவனோட லேபில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக்கை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அது எப்படின்னா பிரெயினோட நர்வ்ஸ் வச்சு மெக்கானிக்கலாக இந்த லெக் வந்து ஆக்டிவேட் ஆகுமா. ஸோ இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அவனால் பெருசாக அதை வந்து ரெடி பண்ண முடியல. அஜுவும் அங்கே தான் இருக்கான். இப்போ கரெக்டாக ஃபெங்பிங் உள்ளே வந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். இதை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு இவன் ஃபீல் பண்ணேன். சரி எனக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. யூனை பார்க்குறதுக்காக ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்த உடனே யூனை அவன் கிட்ட போயிட்டு ஃபெங்பிங் என்ன சொன்னால் ஓகே சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அண்ணா அந்த ஆரி ப்ராஜெக்ட்டுக்கு நீ இப்போ அக்செப்ட் பண்ணினா அதை வச்சு கண்டிப்பாக உன்னோட காலை சரி பண்ணிட முடியும்னு அப்படின்னு சொல்லும்போது, ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணவா, அதுக்கு என்ன கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஹோப் இருக்குன்னு, கண்டிப்பாக அதை வச்சு பண்ண முடியும் ஃபெங்பிங் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இப்போ அவளால் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா அவளோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு
அவள் தான் முக்கியம்ல, காலம் பூரா நான் இந்த வீல் சேர்லேயே உட்காந்துருந்தாலும் உனக்கு பரவாயில்லல்ல, என் முன்னாடியே நிற்காத, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் இந்த பேர் புரிஞ்சுக்கோ, என் உயிராக இருந்தால் நான் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் ஃபெங்பிங் உயிரனா இல்லை மற்றவங்க யார் உயிரை கூட எப்படின்னு நான் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அப்போ உனக்கு அவள் தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிக்கிறான். ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு 100%ல் 1% சான்ஸ் இருந்தால் கூட அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன், சொல்லிட்டாங்க எனக்காக இதை நீ பண்ண மாட்டியா அப்படின்னும் போது ஹீரோவால் ஒன்றுமே பேச முடியல. அவன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு யூன் டக்குன்னு கையை தட்டி விட்டு தயவு செஞ்சு போயிடும், என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி பேச ஹீரோவும் அங்கேருந்து பொறுமையாக வெளியில் போயிடுறான். ஆஃபீஸ் ரூம் விட்டு வெளியில் வரும்போது எதர்ச்சியாக ஒரு பூச்சி குப்பரை கவிழ்ந்து விழுந்திருக்கிறத யூன் பார்க்குறான். அதால் திரும்பவே முடியல. அது ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவனோட கையை வச்சு அதை லைட்டாக திருப்பி விட்டோன்னே அது அங்கேருந்து ஓடி போகுது. இப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான், இந்த உலகத்தில் ஒரு சின்ன பூச்சிக்கு கூட பிரச்சனை இருக்குன்னும் போது நான் இவ்வளோ பெரிய மனுஷன், எனக்கு பிரச்சனை இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை நான் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக லியூ வந்துட்டு ஃபெங்பிங் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்ட, பார்த்தீங்களா அப்போது அவனுக்காக மட்டும் செய்வா, உங்களுக்காக அவள் செய்ய மாட்டாளா, அவளுக்கு செல்ஃபிஷ் அதிகமாகிடுச்சு, அவள் ஏன் தெரியுமா அவங்களுக்கு செய்ய மாட்டா, கடைசி வரையும் நீங்கள் வீல் சேரில் இருக்கணும்னு அவள் நினைக்கிறா, அப்போ தானே நீங்கள் டேஞ்சன் கூட காம்படிஷனாக வர மாட்டீங்க, இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக டேஞ்சனுக்கே போச்சுன்னா அவள் தானே அந்த வீட்டோட மருமகளாக இருப்பா, அப்போ சொத்து ஃபுல்லாக அவளுக்கே போகணும்னு அவள் பிளான் பண்ணியிருக்கா, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடுன்னு சொல்லி யூன் வந்து கத்துறான். இதை கேட்ட உடனே அவளுக்கே கொஞ்சம் ஷாக்கு. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிருப்பான், அதை எடுக்கலான்னு வந்துட்டு இருக்க இவன் எல்லாத்தையுமே கேட்டுடுறான். இந்த பக்கம் லியூ இந்த மாதிரி பேசுகிறத இவன் ஆல்ரெடி நின்று செம்மையாக முறைச்சிட்டு தான் இருக்கான். ஆனால் லியூ அதை பற்றிலாம் கவனிக்கவே இல்லை. ஹீரோ வந்து நின்று தான் அவளுக்கு தெரியல. லியூன்னு சொல்கிறாரு, ஆரி ப்ராஜெக்டை நான் வந்து அவளுக்கு தரலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன், 10 வருஷமும் 20 வருஷமும் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு வேளை நான் எழுந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஹீரோ சொல்லிட்டு போயிருப்பால, அந்த முடிவில் தான் யூன் இருப்பான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், உங்களுக்கு அதில் எதனா நம்பிக்கை இருக்கா, இல்லை எதனா கேரண்டி இருக்கா, அவங்க சொன்னாங்கன்ட்டு நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களே, இங்கே பாருங்கள் அவளுக்கு இந்த ப்ராஜெக்டை தராதீங்க, அவள் சூப்பர் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுனா ஸ்மார்ட் திங்கிங் அவளுக்கு தேவை, அதை நீங்கள் கொடுக்காம பிளாக்மெயில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களை அவள் சரி பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிற, என்ன சரி பண்ணுன்றதுக்காக அவளோட லைஃப்பை நான் ரிஸ்கில் வைக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் அவள் சும்மா சொல்கிறா, டேஞ்சனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவள் இப்போ நல்லா தானே இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இவள் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ அங்கே நின்று முறைக்கிறத இப்போ தான் லியூ பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு போய் நிற்க ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்கியா, இந்த பேர் இதோட இதெல்லாம் நிறுத்திக்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் யூனுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், அவருக்கு சீக்கிரமாக குணமாகணுன்னு தான் பண்ணுறேன், நீ தான் செல்ஃபிஷாக இருக்க, உனக்கு ஃபியான்சி தான் முக்கியமானு சொல்லி கேட்க, இங்கே பேர் தேவையில்லாதெல்லாம் பேசாத, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஃபெங்பிங்கோட உயிருக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, இப்போ இருக்க நிலைமையை விட வேர்ஸ்டான நிலைமைக்கு யூனும் போயிடுவார், நீ ஒரு பக்கம் என்னோட அண்ணன், இன்னொரு பக்கம் நான் லவ் பண்ணுற பொண்ணு, இவங்க 2 பேரோட உயிரையும் என்னை பணைய வைக்க சொல்கிறியா, இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தான், நீ இதோட நிறுத்திக்கோ, எங்கள் அண்ணனோட மனசை கலைக்க ட்ரை பண்ணாத, இதுக்கப்புறமும் நீ எதனா பண்ணணும்னு நினச்சின்னா அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸை விட்டு உன்னை துரத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இவன் போக இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. கோவத்தில் அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷை தூக்கி போட்டு உடச்சிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க லேபில் அவங்க அண்ணனுக்காக செஞ்சு வச்சிருந்த லெக்கை காணும். உடனே அஜுக்கு கால் பண்ணி கேட்க அஜு சொல்கிறான், இல்லை நானும் ஃபெங்பிங்கும் அந்த லெக்கை எடுத்துக்கிட்டு இங்கே ஆல்ரெடி அவங்க சொன்னாங்களே ஒரு டெக்னீஷியன் கிட்ட, அவங்க கிட்ட தான் வந்திருக்கோம், எப்படி இருந்தாலும் இந்த லெக் ரெடி ஆகிடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சரி அப்போனா அட்ரஸ் ஷேர் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டு அந்த டெக்னீஷியன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த டெக்னீஷியன் வந்து சொல்கிறாரு, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, பட் ஆனால் கம்ப்யூட்டர் ப்ராசஸில் ஏதோ ஒரு இடத்துல பக் வந்து கிளியர் ஆகாமல் இருக்குது, கரெக்டாக அங்கே இடம் வரும்போதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் என்னால் அதை கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அஜுவும் இது பண்ணணுன்னா ஒருத்தங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி கியூட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கியூட்டான் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளோட திறமையை பயன்படுத்தி அந்த பக்கை வந்து சூப்பராக கிளியர் பண்ணிட்டு போயிடுறா. இவங்க நினச்ச மாதிரியே ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த லெக்கை பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. கியூட்டானும் அஜுவும் தான் வெளியில் நின்றுட்டுருக்க. இவ்வளோ நேரம் மெய் மறந்து கியூட்டான அஜு பார்த்துட்டு இருந்தான். பட் இப்போ கியூட்டான் பார்த்த உடனே டக்குன்னு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்க, ஆமாம் எதுக்கு இப்போ மூஞ்சி அந்த மாதிரி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கியூட்டான் கேட்க, என் மூஞ்சி நான் எப்படி வேணால் வச்சுருப்பேன், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, அட கொஞ்சம் சொல்லிட்டு வச்சுன்னா நான் என் மூஞ்சி க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல
போல அப்படின்னு சொல்ல இவன் கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளும் சிரிச்சுட்டு இப்படியே கிளம்புறா. இங்கே வீட்டில் லியோ ஹீரோ பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எங்கள் அண்ணனுக்காக எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்றியா, அவன் இத்தனை வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ நினச்சிருந்தீன்னா அவனோட லவ்வை அக்செப்ட் பண்ணியிருக்கலாமே, ஆனால் நீ பண்ணியா? இது எல்லாமே நீ ஃபெங்பிங் மேலே வச்சிருக்க கடுப்புனால பண்ணுறது, அவளை டேஞ்சரில் தள்ளணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுற. அது எனக்கு தெரியும். அவளுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் என்ன ஆச்சுன்னா உனக்கு அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான்ல. அதுக்கப்புறம் வைச்சன் குரூப்பை விட்டு துரத்தி விட்டுருவேன்லாம் சொல்லியிருப்பான்ல. இதெல்லாம் அவள் யோசிச்சுட்டு நீ இதுக்கப்புறம் எப்படி ஃபெங்பிங்கை காப்பாற்றுறன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பிளானை போடுறா. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறா, யூனோட கார் டிரைவர் கிட்ட போயிட்டு காரை நான் ஓட்டிட்டு போகிறேன்னு சொல்ல, இவர் எப்பயுமே யூனை நான் தானே கூட்டிகிட்டு போவேன், இன்னைக்கு நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னும் போது, இல்லை அவர் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காரு, அதனால தான் அவங்க ஃபேமிலி கிட்ட நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவரும் சாவியை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவ வந்து கார் டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் எங்கேயோ போயிட்டுருக்கான். இப்போ சடனாக அவங்க அண்ணன் கிட்டேருந்து கால் வரவும் அவன் சந்தோஷமாக அட்டன் பண்ண ஃபோனில் லீவ் தான் பேசுகிறான். நானும் உங்கள் அண்ணனும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். பட் ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உங்கள் அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதை கேட்டுட்டு பதறி போயிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா யூன் மயக்கமான நிலையில் வீல் சேரில் இருக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ வேகமாக கிட்ட ஓட அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவளை பார்க்குறதுக்காக வைஷாங் உள்ளே வரான். இப்போ தான் வைஷாங்கு நடந்த உண்மை எல்லாமே தெரியுமே, ஹீரோயினோட சூப்பர் பவர் பற்றி, அவள் எதுக்கு இவனை விட்டுட்டு போனான்றதை பற்றிலாம். அதனால எல்லாத்துக்கும் அவன் சாரி கேட்டுட்டு இருக்க. ஓகே, ஒரு வழியாக உனக்கு என் மேலே கோவம் போயிடுச்சுல, அதுவே எனக்கு போதும் வைஷாங்கன்னு சொல்லி ஹீரோயினும் சொல்ல, எப்படி நான் உன் மேலே கோவப்படுவேன், ஆக்சுவலாக என் மேலே தான் தப்பு இருக்குது. உனக்கு இருந்த இந்த சூப்பர் பவர் பற்றி எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் க்ளூஸ் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. நான் தான் வேலைன்னு ஓடிட்டே இருந்தேன். உன்னை பற்றி நான் ஒழுங்காக கேர் எடுத்திருந்தேன்னா நீ இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். ஸோ தப்பு என் மேலே தான் இருந்திருக்கு, அந்த லட்சணத்தில் நான் உன்னை பார்த்துருந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. எப்படி பார்த்துக்கிறாங்க உன்னோட லவ்வர்னு சொல்லி வைஷாங் கேட்க, அவர் ரொம்ப என்ன நல்லா பார்த்துக்கிறாருன்னு இவன் ஹீரோவை பற்றி பெருமையாக 2 வார்த்தை தூக்கி பேச, உடனே இங்கே பாரு, நான்லாம் பாவம் கிடையாதா, உன்னோட எக்ஸ் லவர் கிட்ட இப்போ உன்னோட லவர் பற்றி இப்படிலாம் பேசலாமா நீ, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வைஷாங் சொல்ல, இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர. ஓகே, இவங்க அழகாக பாய் சொல்லி பிரியலான்ட்டு இவங்க லைட்டாக ஹக் பண்ண, கரெக்டாக அந்த இடத்துக்கு மிங்கு வந்து இதை பார்த்துட்டு கிட்ட வந்து, இந்த பாருங்க தெரியாமல் இந்த காற்றுல நீங்கள் அவர் மேலே போய் விழுந்துட்டீங்க, அவர் உங்களை தாங்கி பிடிச்சாரு, இந்த ட்ராமாலாம் நடக்குமே அதுதானே அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் இல்லையே அப்படின்னும் போது, அப்போ உங்களோட ஹீல்ஸ் ஸ்லிப்பாகி நீங்கள் அவர் மேலே போய் விழுந்துட்டீங்க, அப்போ அவர் உங்களை பிடிச்சாரு அப்படி தானே அப்படின்னும் போது, அதுவும் கிடையாது அப்புறம் அப்படின்னும் போது, நாங்கள் 2 பேரும் ஹக் தான் பண்ணோன்னு சொன்னோன்னே இதை கேட்டோடனே மிங்குக்கு செம்மையாக கோவம் வருது. மிங்கு கோச்சிட்டு போக மிங்க சமாதானப்படுத்த சொல்லி ஹீரோயின் வந்து வைஷாங் கிட்ட சொல்லி அனுப்புகிறா. வைஷாங்கும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிங்க கிட்ட போகிறான். போயிட்டு இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் ஒரு பொண்ணை டேட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு முன்னாடி எப்படி ஃபெங்பிங்கை என் மனசில் வச்சுக்க முடியும், அதனால தான் பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணாதானே நான் இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி மிங்கு கேட்க, அவளா அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னும் போது, எது தெரியலையான்னு சொல்லி மறுபடியும் கோச்சிக்க, அட அது நீதாம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வழியாக இப்பயாச்சும் சொல்லி தொலைச்சியடான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ ஃபோன்லேருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் ஒரு லொக்கேஷன் அனுப்பி அந்த இடத்துக்கு வரணும்னு போட்டிருக்கவும் இவளும் அவனை தேடி அங்கே போக, அவனோட கார் மட்டும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவ உள்ளே போய் பார்க்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.